அதெல்லாம் ஒன்றும் அவசியமா இல்லைங்க. ஏதோ கஞ்சா குடிச்சிட்டு அந்த பசங்க பண்ணுறானுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். எங்களுக்கு செய்யறதுக்கு 1000 வேலை இருக்குது. நான் பாரு இங்கே 1000 பேர் வந்திருக்காங்க. 1000 ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் 1000 பேர் வந்திருக்காங்க. அது ஒரு 6-7 பேர் கஞ்சா குடிச்சானா, கஞ்சா குடிக்காரனுங்க. அவனுங்க ஏதோ என் வண்டியில் குறுக்க நல்ல வேலை வண்டியில் அடிபடல. அதான் புகார் கொடுத்து இங்கே நீங்க மாவட்ட செயலாளர் கூட வந்தார் அவரு. ஆமாம், வண்டி மறிக்க வந்தாங்க. வண்டி மறிச்சு பயங்கரம் ஆயுதம் வச்சிருந்தாங்க. வந்து மறிக்க வந்தாங்க. நான் பாட்டு வந்துட்டேன். உயிர் தப்பிச்சு வந்துட்டாரு. அதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் மேட்டர் சார். எங்களுடைய நோக்கம் பாருங்க, மீண்டும் சொல்றோம், இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், எங்களுடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் மா.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கிற வன்னியர் சங்க 10 ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற வேண்டும். மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்குழு அது மிகச் சிறப்பாக நடைபெற வேண்டும். உறுப்பினர் சேர்க்கை, பாட்டாளி உறுப்பினர் படி உறுப்பினர் எடுத்து வந்திருக்கேன், கொடுத்துருக்குறோம். அதை உறுப்பினர் சேர்க்கை சேர்த்தணும். இதுதான் என்னோட நோக்கம். என்னன்னா சார், ஒன்று மட்டும் சொல்றேன் சார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த தேர்தலிலே 5.86% வாக்குகளை நாங்கள் பெற்றோம். அந்த வாக்கு என்பது எங்களிடத்துல ஐயா கிட்ட தான் இருக்குது. ஐயா யாருக்கு சொல்றாங்களோ அவர்களுக்கு தான் அந்த ஓட்டு விழுவும். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது முழுக்க மருத்துவர் ஐயாவுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அவரோடு ஒரு தொண்டனாக, அதாவது முதன்மை தொண்டனாக நான், நம்ம ஸ்டாலின், நீங்க நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு அச்சுறுத்தி பார்க்குறாங்க. இந்த அச்சுறுத்தல் எந்த விதத்திலும் எங்களை பணியை தடுக்காது.